சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைமேடையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் பாதசாரிகள் மற்றும் மாணவிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லிங் சாலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய நடைமேடைகள் பார்த்தாலே தெரிகிறது. ஏனென்றால் இந்த நடைமேடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தில் காரணமாக இது வழியாக செல்லக்கூடிய பாதசாரிகளுக்கு இது நிச்சயமாக ஒரு விபத்து அடைய வாய்ப்பாக நிற்குது. அதே சமயம் இது வழியாக செல்லக்கூடிய பாதசாரி ஒரு இடையூறாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. அந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய பள்ளம் காரணமாக அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் மற்றும் கற்கள், அதே சமயம் சமூக விரோதியால் இந்த பகுதியில் மதுவை அறிந்துவிட்டு அந்த மது பாட்டில்களும் இந்த பள்ளத்தில் கடப்பதால் இவ்வழியாக செல்லக்கூடிய இந்த மாணவிகளுக்கு ஒரு இடையூறாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அருகாமையிலே ஒரு தனியார் கல்லூரி ஒன்று இருக்கிறது. அதனால் அந்த கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த மாணவிகளுக்கு இது ஒரு இடையூறாக ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இது குறித்து நாம் அருகாமை இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் கேட்ட பொழுது இந்த பள்ளமானது அந்த மழை கால பருவ காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பா நகர் குடியிருப்புகளில் இந்த மழைநீரானது சூழப்பட்டு வர காரணமாக இந்த மழைநீர் வளர்ச்சி திட்டம் காரணமாக அந்த மழைநீர் வடிகால் பணிக்காக அந்த ராட்சச மோட்டார் போன்றவற்றை அமைப்பதற்காக இந்த பள்ளமானது நாங்கள் தோண்டப்பட்டது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இது குறித்து இந்த குறிப்பாக இந்த மண்டலம், அதாவது இந்த வார்டு பொறுத்தவரையும் 110க்கு கீழே இயங்கக்கூடியதால் இதற்கு உரிய அந்த மாநகராட்சியின் உதவி செயற்பொறியாளரை நாம் தொலைபேசியில் அழைத்த பொழுது அவரிடம் நாம் தொலைபேசியில் அழைத்திருக்கிறோம். அவர் தரப்பிலும் கூறுவது என்னவென்றால் இந்த மழை கால அந்த பேரிடர் காலத்திற்காக நாங்கள் தான் நோண்டப்பட்டிருந்தோம். அதே சமயம் இந்த வருகின்ற அந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பணியானது நாங்கள் தொடங்கப்படுவோம். அதுவரை இந்த பணியானது முழுமையாக மூடப்படாது. அதற்கு தற்காலிகமாக ஒரு பேரிகார்டு போன்றவற்றை அல்லது இந்த பள்ளத்தை தற்காலிகமாக மூடும் பணிகள் நாங்கள் மேற்கொள்வோம் என உதவி செயற்பொறியால் நம்மிடம் தொலைபேசியில் கூறியிருக்கிறார்கள். அதனால் அது மட்டும் இல்லாமல் மேலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்பு இந்த தற்காலிக பணி வேண்டாம், அதே சமயம் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.